நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். பண்பான ஆட்டினை பலியிந்த ஆபேலும் இங்கே தெரிகின்றார். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. இன்றைய திருப்பலியானது அமுதா அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் திருவாளர் சார்ல்ஸ் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு இணைந்து திருஹிருதய ஆண்டவர் மூலமாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி சொல்லி நன்றியாகவும் இன்று தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடும் டாலி இறைவனுக்கு நன்றி சொல்லி நன்றி திருப்பலியாகவும், மேலும் இன்று பிறந்தநாள் காணும் பிராங்க்லின் ராஜா இறைவன் வாழ்வென்ற அந்த கொடை கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி புனித தாமஸ் மூர் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து காரியங்களுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறை ஆசிர் வேண்டியும், சஞ்சீவனி உடல் நலம் பெற வேண்டியும் கடவுள் தொடர்ந்து இவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு நன்றி சொல்லியும், எலிசபெத் ஜார்ஜ் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். சங்கீத ஆசிரியர் 146 சொல்லுவது போல, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, நீ உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை புகழ்ந்து பாடிடு. நன்மைகள் செய்த ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நொடி பொழுதும் நன்றி கடன்பட்ட மக்களாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய இரக்க பெருக்கத்தை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செல்வோம். நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் செய்ய காத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இறை திட்டத்திற்கு பணிந்து ஆண்டவருடைய விருப்பப்படி அவருடைய வழியில் நடந்தோம் என்றால் ஆண்டவர்
நம்மை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். இதைத்தான் நாம் ஆபிரகாமுடைய வாழ்விலே, லோத்துடைய வாழ்விலே நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, நமக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று நாம் நினைக்கிற பொழுது அதே ஆசீர்வாதத்தை கடவுள் மற்றவருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பரந்த ஒரு மனநிலை நமக்கு வேண்டும். நான் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, எனக்கு மட்டும் அந்த ஆசீர்வாதம் கிடைத்தா பத்தாது. நமக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதை முதல்ல மற்றவருக்கு நாம் அதை செய்ய வேண்டும். அதை நம்முடைய செயல்களிலே செய்து காட்டும். அதுதான் இந்த இறை வார்த்தை. பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் முதலிலே அவளுக்கு செய்யுங்கள். எனவே இந்த நாளிலே நாம் செயல் வடிவம் கொடுக்கிற பிள்ளைகளாக, நம்முடைய வாழ்க்கையிலே அதை வாழ்ந்து காட்டுகிற பிள்ளைகளாக, நம்முடைய இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை நீக்கி ஒற்றுமையோடு வாழக்கூடிய நல்ல உள்ளத்தை, தாராளமான மனதை இறைவன் இன்றைய நாள் நமக்கு தர தொடர்ந்து இந்த திருப்பலி வழியாக பக்தியோடு ஜெபிப்போம். திருப்பலியிலே நாம் தகுதியான முறையில் பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றம், குறைகளை ஏற்று மன வருந்துவோம். நம்முடைய வாழ்விலே சுயநலத்தால் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற தடையாக இருந்த அந்த பாவங்கள் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டு நாம் அதை மற்றவருக்கு செய்யாமல் செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையிலே வாழ தவறிய அந்த நேரங்களில் நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம்மை நம்பி உம்முடைய அன்பில் நினைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றிடவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எனக்கும் உனக்கும் இடையே பூசல் வேண்டாம், ஏனெனில் நாம் உறவினர். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 2 மற்றும் 15 முதல் 5 முதல் 18 முடிய. அந்நாட்களில் ஆபிரகாம் கால்நடைகளும் வெள்ளியும் தங்கமும் கொண்ட பெரிய செல்வராக இருந்தார். ஆபிரகாமுடன் சென்ற லோத்துக்கும் ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கு இடம் போதவில்லை. அவர்களுக்கு மிகுதியான உடைமைகள் இருந்ததால்
அவர்களால் சேர்ந்து வாழ முடியவில்லை. ஆபிரகாமின் கால்நடைகளை மேய்ப்போருக்கும் லோத்தின் கால்நடைகளை மேய்ப்போருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்பொழுது கனானியரும் பெரிசியரும் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் ஆட்களுக்கும் உன் ஆள்களுக்கும் இடையே பூசல் ஏற்பட வேண்டாம், ஏனெனில் நாம் உறவினர். நாடு முழுவதும் உன் கண்முன் இருக்கின்றது அல்லவா? என்னிடம் இருந்து பிரிந்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீ இடப்பக்கம் சென்றால் நான் வலப்பக்கம் செல்வேன், நீ வலப்பக்கம் சென்றால் நான் இடப்பக்கம் செல்வேன் என்றார். லோத்து கண்களை உயர்த்தி எங்கும் நீர்வளம் சிறந்திருந்த யோர்தானின் சுற்றுப்பகுதியை கண்டார். சோகார் வரை அப்பகுதி ஆண்டவரது தோட்டம் போலும் எகிப்து நாட்டை போலும் இருந்தது. சோதம் கொமோராவை ஆண்டவர் அழிப்பதற்கு முன் அது அவ்வாறு இருந்தது. லோத்து யோர்தான் சுற்றுப்பகுதி முழுவதையும் தேர்ந்து கொண்டு கிழக்கு பக்கமாக பயணமானார். இவ்வாறு ஒருவர் ஒருவரிடமிருந்து பிரிந்தனர். ஆபிரகாம் கானா நாட்டில் வாழ்ந்து வந்தார். லோத்து யோர்தான் சுற்றுப்பகுதியில் இருந்த நகர்களில் வாழ்ந்து வந்தார். இறுதியில் சோதோமுக்கு அருகில் கூடாரம் அமைத்து கொண்டார். ஆனால் சோதோமின் மக்கள் ஆண்டவருக்கு எதிரான மிக கொடிய பாவிகளாக இருந்தனர். லோத்து ஆபிரகாமிடமிருந்து பிரிந்த பின் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, நீ இருக்கும் இடத்திலிருந்து உன் கண்களை உயர்த்தி வடக்கே, தெற்கே, கிழக்கே, மேற்கே பார். ஏனெனில் நீ காணும் இந்த நாடு முழுவதையும் உனக்கும் உன் வழிமரபினருக்கும் என்றென்றும் கொடுக்க போகிறேன். உன் வழிமரபினரை பூவுலகின் மண்ணை போல பெருக செய்வேன். ஆகவே பூவுலகின் மணலை ஒருவன் எண்ண முடியுமானால் உன் வழிமரபினரையும் எண்ணலாம். நீ எழுந்து இந்நாட்டின் நெடுகிலும் குறுக்கிலும் நடந்து பார், ஏனெனில் இதை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் என்றார். ஆகவே ஆபிரகாம் தம் கூடாரத்தை பிரித்து கொண்டு எபிரோனில் இருந்த மம்ரே என்ற கருவாளி மரத்தோப்பு அருகில் வந்து வாழ்ந்தார். அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்பினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 15. மாசற்றவராய் நடப்போரே, இன்னும் நேரியவற்றை செய்வர். உளமாற உண்மை பேசுவர், தம் நாவினால் புறங்கூறா. ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார்? தங்கிட தகுதி உள்ளவர் யார்? தம் தோழருக்கு தீங்கிழையார், தம் அடுத்தவரை பழித்துரையார். நெறிதவறி நடப்போரை இழிவாக கருதுவர், ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர். ஆண்டவரே உம் கூடாரத்தில்
பணத்தை வட்டிக்கு கொடார். மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறார். இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்ப, என்றும் நிலைத்திருப்ப. ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார்? தங்கிட தகுதி உள்ளவர் யார்? ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார்? தங்கிட தகுதி உள்ளவர் யார்? அல்லேலூயா 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 அல்லேலூயா. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 6:12 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எறிய வேண்டாம், எறிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. இடுக்கமான வாயிலில் வழியே நுழையுங்கள், எனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கடைபிடிப்போர் வெகு சிலரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, பல வேளைகளிலே நம்முடைய வாழ்விலே நாம் விரக்தியின் நிலைக்கு தள்ளப்படுகிற பொழுது இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ஆண்டவர் என்னுடைய வாழ்விலே இருந்திருந்தால் இது நடந்திருக்குமா? ஆண்டவர் என்னுடைய வாழ்விலே இருந்திருந்தால் இது நடந்திருக்குமா? இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருப்பேனா? அன்புக்குரியவர்களே, விவிலியத்தை நாம் புரட்டுகிற பொழுது பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடும் சரி பல நபர்களுடைய வாழ்க்கையிலே குறிப்பாக இக்கட்டான சூழ்நிலை எப்படி கடவுள் அவர்களை வழி நடத்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். அவர்கள் கஷ்டங்களை, துன்பங்களை, அவமானங்களை, அடிமைத்தனத்தை சந்தித்த போது எவ்வாறு கடவுள் அவர்களை வழி நடத்தினார் என்று நாம் வாசிக்கின்றோம். இப்படிப்பட்ட நிகழ்வுகளை
நாம் படிக்கிற பொழுது என்னுடைய வாழ்வும் நான் பலவிதமான துன்பங்களை, துயரங்களை, அவமானங்களை, கஷ்டங்களை சந்திக்கிற பொழுது அவர்களை வழிநடத்திய கடவுள் என்னையும் கரம்பிடித்து வழிநடத்த மாட்டாரா? குறிப்பாக அந்த நேரத்திலே ஆண்டவர் என்னோடு இருந்திருந்தால் என்ற ஒரு கேள்வியோடு நாம் பயணிக்கின்றோம். நேற்றைய முதல் வாசகத்திலே நான் வாசிக்க கேட்டோம், கடவுள் எப்படி ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். விடுதலை பயண புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, நான் உங்கள் மூதாதையருடைய கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே. மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தன் முகத்தை மூடிக்கொண்டார். நான் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள். யார் இந்த ஆபிரகாம்? யார் இந்த ஈசாக்கு? யார் இந்த யாக்கோபு? ஆபிரகாம் பற்றி நாம் சிந்திக்கிற பொழுது இவர் விசுவாசத்தின் தந்தையாக இருக்கின்றார். நேற்றைய முதல் வாசகத்திலே நான் வாசிக்க கேட்டோம், கடவுள் ஆபிரகாமை நோக்கி, நான் சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு நீ செல். கண்முன் தெரியாத, அவர் ஏற்கனவே எந்த ஒரு சூழ்நிலை பார்க்காத, தெரியாத அந்த ஒரு இடத்திற்கு, தெரியாத அந்த இடத்திற்கு போய் என்று சொல்கின்றார். ஆபிரகாம் கடவுளுடைய வார்த்தை ஏற்று அவர் அங்கே செல்கின்றார். இரண்டாவதாக அது மட்டுமில்ல, ஈசாக், அதாவது ஆபிரகாமுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத நிலையே ஒரு குழந்தை பேட்டி கொடுக்கின்றார். கொடுத்த அந்த குழந்தையை தனக்கு பலியிடு என்று கேட்ட பொழுது ஆபிரகாம் பலியிட முன் வருகிறார். அதைத்தான் நேற்று தினம் நாம் சிந்தித்தோம். யாவே ஈரே, கடவுள் பார்த்து கொள்வார், கடவுள் பார்த்து கொள்வார் என்ற அந்த சிந்தனையிலே அவர் சொன்ன, கடவுள் சொன்ன அந்த மோரியா அந்த மலைக்கு சென்று தன்னுடைய மகனை பலியிட முன் வருகின்றார். கடவுள் என்ன சொன்னார்? உன்னுடைய நம்பிக்கை பெரிது, உன்னுடைய விசுவாசம் ஆழமானது. ஆக நான் உன் மீது உண்மையாகவே ஆசி வழங்கி வானத்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மண்ணுகளைப் போலவும் பலுகி பெருகி உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய வள்ளிமரபை பலுகி பெருக செய்வேன். முதிர்ந்த வயதிலே அவருக்கு அந்த அழைப்பு கொடுக்கப்பட்ட பொழுது தயக்கமின்றி ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றார். ஆபிரகாம் எல்லா நேரத்திலும் அவர் கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்ததால் ஆபிரகாம் நம்பிக்கை உள்ள ஒரு மனிதராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே அன்புக்குரியவர்களே, எனக்கும் உனக்கும் இடையே ஒரு பூசல் வேண்டாம், ஏனெனில் நாம் உறவினர். 2 பேருடைய ஒரு அழகான ஒரு வாழ்க்கை நம் இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய வாழ்க்கை சூழலே நாம் சந்திக்கக்கூடிய ஒரு அழகான நிகழ்வை இன்றைய முதல் வாசகமாக நாம் வாசிக்க கேட்டோம். ஆபிரகாம், லோத்து 2 பேருமே என்ன செய்கிறாங்க? 2 பேருமே கடவுள் நிறைய கொடுக்க விரும்புகிறார். ஆனால் அவங்க அந்த பணியாளருடையே ஒரு பெரிய பிரச்சனை. ஆபிரகாம் கால்நடைகளும் வெள்ளியும் தங்கம் கொண்ட ஒரு பெரிய செல்வந்தராக இருந்தார். அப்படின்றால் அவர் கடவுள் அவரை ஒரு பெரிய நிலைக்கு உயர்த்தினார். ஆபிரகாமுடன் சென்ற லோத்துவுக்கு ஆட்டு மந்தைகள் கூடாரங்கள் இருந்தன. அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கு இடம் போதவில்லை. அப்படின்னா கடவுள் நிறைய ஆசீர்வதித்தார், அவ்வளவு தூரம் ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்தார். அவர்களுக்கு மிகுதியான உடைமைகள் இருந்ததால் அவர்களால் சேர்ந்து வாழ முடியவில்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனையே அதுதான். வாழ்க்கையில் காசு பணம் எதுவும் இல்லாமல் இருந்தால் சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்டு இருக்கோம். ஒரு 2 வீலர் வாங்கினா என்ன, வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 பேருக்கும் 4 2 வீலர் வாங்க நினைக்கிறோம். ஒரு சின்ன ஒரு கார் வாங்கினோன்னா அடுத்தபடி என்ன, இன்னும் அதை விட லேட்டஸ்ட்டாக கார் வாங்கணும், இன்னும் போக போக வாங்கணும் சேர்க்கணும். இதுதான் நம்முடைய மனநிலை இல்லையா? எங்கே எப்போது பிரச்சனை வரும்? பிரச்சனைக்கு காரணமே என்ன? இந்த பணம் தான், செல்வம் தான், சேர்த்து வைக்கிங்கிற மனநிலை தான் நாம் பார்க்கின்றோம். அங்கே அவங்களுக்கு மிகுதியான உடைமைகள் இருந்ததால் அவர்களால் சேர்ந்து வாழ முடியவில்லை. இன்றைக்கி அண்ணன் தம்பியிடையே அல்லது உடன்பிறப்புகளிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? அவங்களால சேர்ந்து வாழ முடியாத காரணம் என்ன? திருமணத்துக்கு முன்பாக சேர்ந்து ஆகாவோகன்னு வாழ்வார்கள். ஆனால் திருமணம் முடிந்த பிறகு ஓரிரு மாதங்களிலே ஓரிரு வருடங்களிலே பிரிவதற்கு காரணம் என்ன?
சேர்ந்து வாழ முடியாததுக்கு காரணம் என்ன? இந்த ஒரு ஆசைதான். என்ன? மிகுதியான உடைமைகளை சேர்க்க வேண்டும். அது வரைக்கும் நம்ம குடும்பம் இருந்தது இன்னொருவர் வந்தவுடனே என் குடும்பம் உன் குடும்பம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைய சமூகத்திலே நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆக அவளுக்கு மிகுதியான உடைமைகள் இருந்ததால் அவர்களால் சேர்ந்து வாழ முடியவில்லை. ஆபிரகாமின் கால்நடைகளை மேய்ப்போருக்கும் லோத்தின் கால்நடை மேய்ப்போருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க. எதை வச்சு? இடத்த வச்சு. நான் பெரியவனா நீ பெரியவனா. இன்னைக்கு பணத்தை வச்சு நீ பெரியவனா நான் பெரியவனான்னு இன்னைக்கு சண்டை போடக்கூடிய ஒரு மனநிலை நாம் அதிகமாக இன்றைய சமூகத்தை நான் பார்க்குறோம். பணப்பலம். இந்த சமூகத்தில் கூட ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை யார் தீர்மானிப்பது? நேற்றைய தினம் அழகாக ஒரு செய்தியில் நான் பார்த்தேன். நேற்று கவர்னர் அவர்கள் அந்த இந்த சட்டமன்ற அந்த தொடரில் ஆளுநர் உரையை கொடுத்தார்கள். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. இந்த சமூகத்திலே இந்த நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இந்த மாநிலம் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு சில பொருளாதார வல்லுநர்கள் தமிழகத்திற்கு, அதாவது தலைச்சிறந்த பொருளாதார வல்லுநர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் பணத்தை, அதாவது இந்த மாநிலத்தினுடைய முன்னேற்றத்தை முன்னிலைப்படுத்தி இந்த மாநிலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு விதத்திலே அந்த ஆளுநர் உரையானது அமர்ந்தது. அதை அழகாக அங்கே இருந்த விமர்சகர்கள் அழகாக அதை பதிவு செய்தார்கள். அன்புக்குள்ளே நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயத்திலே வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு முதல் காரணம் நீ பெரியவனா நான் பெரியவனா. இது ஒரு குடும்பத்தில் மட்டுமல்ல, தனிப்பட்ட ஒரு மண்ணுடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, இன்றைக்கி நாடுகளுக்கிடையே கூட இந்த ஒரு நிலை இருப்பதை பார்ப்போம். உன்னுடைய இந்த நாடு பெரிய நாடா, அந்த நாடு பெரிய நாடா, நீ வல்லரசா நான் வல்லரசா, நீ என்னை விட பெரியவனா, இன்றைக்கி எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய ஒரு நிலையை நான் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யார் முன் வர்றது? ஆபிரகாம் முன் வருகிறார். என்ன சொல்லுகிறார்? எனக்கும் உனக்கும், என்னுடைய ஆளுக்கும் உன் ஆளுக்கும் இடையே பூசல் வேண்டாம், சண்டை வேண்டாம். ஏனென்றால் நாம் உறவினர். பாரு, நீ கண்ணை திறந்து பாரு, நாடு முழுவதும் இருக்கிறது. எனவே என்ன சொல்கிறார்? நீ என்னிடமிருந்து பிரிந்து செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நீ இடப்பக்கம் சென்றால் நான் வலப்பக்கம் செல்கிறேன், நீ வலப்பக்கம் சென்றால் நான் இடப்பக்கம். பாருங்க, அழகாக விட்டு கொடுக்குறார். இன்னைக்கு குடும்பங்கள்லையா அல்லது நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனைக்கு காரணம், சண்டை சச்சரவுகளுக்கு காரணம் என்ன? இந்த ஒரு மனநிலை இல்லாதான். ஆபிரகாம் இங்கே விட்டு கொடுக்குறார். நீ என்ன வேணாலும் எடுத்துக்கோ, நீ வலப்பக்கம் போனால் நான் இடப்பக்கம் போகிறேன், நீ இடப்பக்கம் போனால் நான் வலப்பக்கம் போகிறேன். ஆனால் நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்போம். லோத்து என்ன செய்கிறார்? இங்கே பாருங்கள், லோத்துடைய மண்ணில் லோத்து கண்களை உயர்த்தி எங்கும் நீர்வளம் சிறந்திருந்த யோர்தானின் சுற்றுப்பகுதியை கண்டார். சோகார் வரை அந்த பகுதி ஆண்டவருடைய தோட்டம் போலும் எகிப்து நாட்டை போலும் இருந்தது. சோதோம் கோமராவை ஆண்டவர் அழிப்பதற்கு முன்பு அது அவ்வாறு இருந்தது. லோத்து வளமான அந்த சுற்றுப்பகுதி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டார். ஆனால் பார்க்குறோம், ஆபிரகாம் அதை விட்டு கொடுக்கிறார். ரெண்டு பேருமே பிரிகிறார்கள். லோத்தும் ஆபிரகாம் பிரிந்த பின் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவர் ஆபிரகாம் நோக்கி, நீ இருக்கக்கூடிய இடத்திலிருந்து உன்னுடைய கண்களை உயர்த்தி வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே பார், ஏனென்றால் நீ காணும் இந்த நாடு முழுவதையும் உன்னுடைய வழிமரபுக்கு என்ன கொடுக்க போகிறேன். பாருங்கள், விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஆபிரகாம் விட்டு கொடுக்கிறார். ஆனால் கடவுள் சொல்கிறார், ஒருவேளை வளமான பகுதியை லோத்து எடுத்துகிட்டு போயிருக்கலாம், ஆனால் நீ பாரு, நீ பார்க்கக்கூடிய இந்த ரொம்ப செழுமை மிக்க பகுதியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வடக்கே மேற்கே கிழக்கே தெற்கே அங்கே இருக்கக்கூடிய எல்லா சந்நிதிகளையும் நான் ஆஸ்வதிக்க போகிறேன், உனக்கு அந்த ஆசுவாத்தை கொடுக்க போகிறேன், உன்னுடைய வழிபரமரனை இந்த பூ உலகின் மண்ணை போல பெருக செய்ய போகிறேன். ஆகவே இந்த பூ உலகின் மணலை ஒருவன் எண்ண முடியுமானால் உன் வழி மனவரனை எண்ணலாம். நீ எழுந்து இந்த நாட்டு நடுகளும் குறுகிலும் நடந்து பார், ஏனென்றால் இதை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். பாருங்க, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம். ஆக நாம் பார்க்குறோம், ஆபிரகாம் தன்னுடைய கூடாரத்தை பிரித்து கொண்டு எப்ரோனில் இருந்த மம்ரே என்ற கருவாலி மருந்தோப்பு அருகிலே வந்து வாழ்ந்தார். அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிப்பீடம் அவர் எழுப்பி வாழ்ந்தார் என்று இனி முதல் வாசகத்தில் வாசிக்கின்றோம். ஆக கடவுளை விட்டு பிரியாமல் வாழ்ந்த ஆபிரகாமுக்கு கடவுள் என்ன பல மடங்கு ஆசீர்வாதத்தை சேர்த்தை கொடுக்கிறார்.
அன்புக்குள்ளே நம்முடைய வாழ்வில் கூட நம்மில் அநேகருடைய மனநிலை இந்த லோத்துடைய மனநிலையா, லோத்துடைய மனநிலை தான். எனக்கு வந்து அது வேணும் இது வேணும். இன்னைக்கு நிறைய சகோதரருடைய இருக்கக்கூடிய பிரச்சனை, குடும்பங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த சொத்து தகராறு. நல்லா என்னுடைய அப்பா சேர்த்து வச்சிருக்கிறாரு, 5 ஏக்கர் நிலம் இருக்குது, பொண்ணுக்கு கொடுக்கக்கூடாது, பையனும் நாங்கள் 2 பேர் தான் பிரித்து எடுக்கணும். அதில் வந்து அங்கே வந்து 2 கேணி இருக்குது, இங்கே தண்ணி இல்லை, அதனால் வந்து இதுதான் எனக்கு வேணும், அது உனக்கு கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு வந்து கோர்ட்டில் இருக்கக்கூடிய அநேகமான வழக்குகளாக என்ன, இப்படி சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான். அன்புக்குரியவர்களே, விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை. ஆபிரகாம் லோத்துவுக்கு என்ன ஒரு பெரிய பகுதியை விட்டு கொடுத்தார், கடவுள் அவரை ஆசீர்வதித்தார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் முதல்ல செய்யுங்க. பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் முதல்ல அவங்களுக்கு செய்யுங்க. நாம் மற்றவர்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பற்றியும், இவ்வாறு நேரிய வாழ்வானது இடுக்கமான வழியிலே நுழைவதைப் போல கடினமாக இருந்தாலும் அதன் வழியாக பயணித்து நாம் விண்ணரசை அடைய முடியும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பிரான்ஸ் நாட்டிலே மரியா என்ற ஒரு அருட் சகோதரி இருந்தார். அந்த அருட் சகோதரி ஒரு மருத்துவமனையிலே பணியாற்றி கொண்டிருந்தார். அந்த காலகட்டத்திலே பிளேக் நோய் ரொம்ப மும்முரமாக இருந்தது. மக்கள் கொத்து கொத்தாக இறந்த அந்த சூழ்நிலையிலே இந்த அருட் சகோதரி தன்னுடைய இல்லத்திலிருந்து மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய அந்த வழியில் அங்கே இருந்த ஒரு சில இளைஞர்கள் இந்த அருட் சகோதரியை தாறுமாறான வார்த்தைகளால் கொச்சைப்படுத்தக்கூடிய விதத்திலே பேசுவதும் அவமானப்படுத்துவதும் ஒவ்வொரு நாளும் வழக்கமாக இருந்தது. இந்த அருட் சகோதரி அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நடந்தே சென்று தன்னுடைய பணியை செய்து வருகிறார். ஒரு நாள் அந்த மருத்துவமனையிலே இந்த அருட் சகோதரி அமர்ந்திருக்கிற பொழுது ஒரு ஆம்புலன்ஸ் வருகிறது, அவசரமாக வருகிறது. இவர் ஓடோடி சென்று பார்க்கின்றார். அங்கே பார்க்கின்ற பொழுது ஒரு இளைஞன் உயிருக்கு போராடுகிறான். ஆனால் அந்த மருத்துவமனையிலோ இடமில்லை. மருத்துவமனையில் இடமில்லாத அந்த சூழ்நிலையில் அவங்க செஞ்சது உடனே தான் பார்க்கின்றார். இந்த இளைஞனை எங்கேயோ நான் பார்த்துருக்கிறேன் என்று சொல்லி அந்த அருட் சகோதரி மருத்துவமனையிலே அங்கே போய் பெர்மிஷன் வாங்கி அட்மிட் பண்ணுறாங்க. அது மட்டுமல்ல, அந்த இளைஞனோடு அங்கேயே இருந்து பார்த்து கொள்கிறார். அந்த இளைஞன் கண் விழிக்கிற பொழுது இந்த அருட் சகோதரி உயிரோடு இல்லை. அவங்களுக்கு பிளேக் நோய் வந்து அவங்க வந்து இறந்துட்டாங்க. அந்த இளைஞன் வேறு யாரும் இல்லை. ஒவ்வொரு நாளும் இந்த அருட் சகோதரி தன்னுடைய இல்லத்திலிருந்து மருத்துவமனைக்கு வருகிற பொழுது தேவையில்லாத அவதூறான பேச்சுகளை பேசி அவமானப்படுத்த அந்த இளைஞன் தான் அந்த இளைஞன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் என் பக்கத்து வீட்டுக்காரன் அல்லது என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அது என் பிள்ளைங்க இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் நம்முடைய பிள்ளைகள் இந்த விஷயத்தை செய்ததுக்கு காரணம் நாமளாக இருப்போம். உதாரணமாக இப்போ வந்து ஊரடங்கு இருக்கிறது இல்லையா? இந்த ஊரடங்கு காலகட்டத்தில் ஏறக்கூடிய 1.5 வருடத்துக்கு மேலாக நம்முடைய பிள்ளைகள் வெளியில் வர முடியாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு சேஃபாக என்ன கொடுத்துருக்குறோம்? செல்ஃபோனை கொடுத்துட்டோம். இந்த ஆன்லைன் கிளாஸ்ன்ற பேரில் செல்ஃபோனை கொடுத்துட்டோம். பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னு நிறைய பெற்றோருக்கு தெரியவே தெரியாது. நிறைய பெற்றோர்கள் நீங்கள் சொல்கிறீங்க, ஃபாதர் என்னுடைய பையன் என் பொண்ணு காலையில் எந்திரிக்கிறதுக்கு 9 மணி 10 மணி ஆகுது, நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியலை, செல்ஃபோனோ சின்ன பண்ணுறாங்க நமக்கு தெரியலை. இதற்கு காரணம் யார்? முதல்ல அதுக்கு காரணம் நம்ம தான். செல்ஃபோன் வாங்கி கொடுத்தது தவறு கிடையாது. நம்மள அநேக பேர் பெற்றோர்கள் அநேக பேர் நம்ம எந்திரிக்கிறதே 9 மணி 10 மணி தான். அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம பிள்ளைங்க எந்திரிப்பாங்க? நாம் எப்படி இருப்போமோ அதே போல் நம்முடைய பிள்ளைங்க இருப்பாங்க. நம்முடைய பிள்ளைங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம செய்யணும். நம்ம ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்வு நாம் வாழ வேண்டும். மற்றவங்க என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை முதல்ல நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைங்க என்ன செய்யணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை உங்களுடைய வாழ்க்கை மூலமாக நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க. அல்லது நம்ம வந்து அந்த கன உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருப்போம். என் பையன் இப்படி இருக்கணும், என் பொண்ணு இப்படி இருக்கணும், அல்லது என்னுடைய அப்பா அம்மா இப்படி இருக்கணும், என்னுடைய பெற்றோர்கள் இப்படி இருக்கணும் சொல்லுமே தவிர நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. ஆக பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அவற்றை நீங்கள் முதல்ல நீங்கள் செய்யுங்க. இன்றைய நாளிலே நாம் கொண்டாடக்கூடிய
இந்திய புனிதர்கள் ஜான் ஃபிஷர், தாமஸ் மோர், இவர்கள் இருவருமே மறை சாட்சிகளாக மரித்தவர்கள். இவர்கள் 2 பேருமே இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர்கள். அரசர் 8ஆம் ஹென்றியுடைய திரு அவை ஹென்றியுடைய அந்த அரசவையிலே பணியாற்றியவர் தான் தாமஸ் மூர். குறிப்பாக நம்முடைய திரு அவையின் கோட்பாடுகளுக்கு எதிராக இந்த 8ஆம் ஹென்றி மறுமணம் செய்து கொள்ள முயற்சிக்கின்றார். திருச்சபையை அரசனுடைய அதிகாரத்திற்கு உட்படுத்த அவன் நினைத்த பொழுது இதற்கு இவர் மறுப்பு தெரிவிக்கின்றார். இவர்கள் இருவருமே கொலை செய்யப்பட்டார்கள். தாமஸ் மூர் அவருடைய அவையில் இருந்த ஒரு மிகப்பெரிய அறிவாளி, பாடலாசிரியர், கதையாசிரியர் என்ற ஒரு பன்முக தன்மை கொண்ட ஒரு அருமையான ஒரு மனிதர். ஆனால் அரசனுடைய அந்த மறுமணம் செய்ய நினைத்ததையும் திரு அவை அரசனுடைய அதிகாரத்துக்கு கொண்டு வர நினைத்ததை எதிர்த்ததையும் கணக்கில் கொண்டு இந்த புனிதரை கொல்கின்றார். ஒருவேளை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தா அவர் ஜாலியாக சந்தோஷமாக அங்கே வாழ்ந்திருக்கலாம். அவருடைய ஆசையை, அரசனுடைய ஆசையை நிறைவேற்றியிருந்தால், அவருடைய அந்த தவறான மதிப்பீடுகளை அதற்கு இணங்கி இருந்தால் ஒருவேளை ஜாலியாக இருந்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு எனக்கு தேவையில்லை என்று சொல்லி உண்மையான ஒரு சாட்சி, ஒரு வாழ்வு அவர் வாழ்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்று நம்முடைய வாழ்வை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். நாம் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்ற ஆபிரகாமாக இருக்கட்டும், இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இன்றைய அந்த மறையில் நான் சொன்ன அந்த அருட் சகோதரி மரியாவாக இருக்கட்டும், இன்று நாம் பார்க்கின்ற இந்த தாமஸ் மூராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே மற்றவங்க என்ன செய்ய நினைச்சாங்களோ அதை அவங்க முதல்ல செஞ்சாங்க. ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்வு வாழ்ந்தார்கள். எனவே இவர்கள் எல்லாருமே நம்ம எல்லோருக்குமே ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சொல்லே நம்முடைய வாழ்வால் பிறருக்கு வாழ்ந்து காட்டுவோம். பிறர் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதை நாம் நம்முடைய வாழ்விலே செய்து காட்டுவோம். ஆமேன். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னை ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னை ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது உரு பெறுவது போல், கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது உரு பெறுவது போல், அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவார். அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவார். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களிதமான இந்த பலி எல்லாமுள்ள தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உமக்கு புறமாக்கும் புகழ்ச்சி பலியேற்றலும், இதனால் நாங்கள் தூயவராக்கப்பட்டு
உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்தனரல் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனில் கிறிஸ்து பிறந்த முன்னைய பாவனில் இந்த மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடம் இருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் விட நேரி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தலோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இந்த நேரம் ஜெபிக்கிற நேரம், நம்மை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற நேரம். நம்முடைய இரு கரங்களையும் குவித்து வல்லமையோடு ஆண்டவருடைய கரங்களை நம்ம ஒப்புக் கொடுப்போம். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவற்றை நீங்கள் செய்யுங்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அவற்றை நீங்கள் முதல்ல செய்யுங்க. ஆண்டவருடைய அழைப்பு. இந்த உலகத்துல மற்றவர்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நாம தேவையில்லாத பல தீர்ப்புகளை நாம் எடுக்கின்றோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அதை முதல்ல நீங்க செய்யுங்க. மற்றவங்க என்ன மன்னிக்கணும் அப்படின்னு நினைப்பதை விட நான் முதல்ல மன்னிப்போம். இந்த நாளில் சிறப்பாக நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். அண்ணன் தம்பி, உடன் பிறந்தவர்களுடைய, சகோதர சகோதரிடையே, குடும்பத்தினிடையே நம்ம இருக்கக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகள், சின்ன சின்ன விஷயங்களை பெருசுபடுத்தி பல ஆண்டுகளாக பல மாதங்களாக நாம் பேசாமல் உறவுகளை தொலைத்து வாழ்வோம் என்றால் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கொண்டு வருவோம். ஆபிரகாமிடம் இருந்த அந்த மணலை, ஆபிரகாமிடம் இருந்த அந்த மணலை நமக்கு ஆண்டவர் தரட்டும். ஆபிரகாம் விட்டு கொடுத்தார், கடவுள் அவரை ஆசீர்வதித்தார். உன்னுடைய சந்நிதியை கடற்கரை மண்வெளியை போலவும் வானத்து மீன்கள் போல பலுகி பெருகி ஆசீர்வதிப்பேன். மேற்கே தெற்கே கிழக்கே வடக்கே எங்க பார்த்தாலும் உன்னுடைய சந்நிதி தலை தோங்கும். கடவுள் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு பெரிய வாக்குத்தத்தம். நாம் விட்டு கொடுத்து வாழ்ந்தோம் என்றால்
நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கும். இந்த நாளிலே நம்முடைய வாழ்வை அழிக்க நினைத்தவர்கள், நம்ம நல்லா இருக்க கூட நினைத்தவர்கள், நம்முடைய சொத்தை அபகரித்தவர்கள், நமக்கு எதிராக தீங்கு செய்தவர்கள், நமக்கு எதிராக நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் எல்லாரையும் இந்த நேரத்துல ஆண்டவருடைய மனக்கண் கொண்டு வருவோம். மன்னிக்க முடியாவிட்டாலும் கூட முதல் நமக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் அந்த மனமாற்றம் நமக்கு கொடுக்கட்டும். யாரை வேணாலும் மன்னிப்பேன், இவனை மன்னிக்க மாட்டேன், யாரை வேணாலும் மன்னிப்பேன், இவனை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லி கங்கணம் கட்டுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. கடவுளால முடியாத காரியம் கிடையவே கிடையாது. கடவுளால நிச்சயமா முடியும். முடியாது, நடக்காது, முடியவே முடியாது சொல்லக்கூடிய காரியங்களை ஆண்டவர் நடத்தி காட்டுகின்றார். நேரத்தில் சொல்லுவோம், ஆண்டவரை நான் மன்னிக்கணும், நான் மன்னிக்கணும், நான் மாறணும், எனக்குள்ள அந்த மாற்றம் முதல்ல வரணும். அவங்க மன்னிக்க நினைக்கிறது இல்ல, முதல்ல நான் அவர்களை மன்னிக்கணும். அந்த மனதை ஆண்டவர் நமக்கு கொடுக்கட்டும். ஜெபிங்க, ஆண்டவரே கல்லான என்னுடைய இதயத்தை கனிவுள்ள கரிசனை உள்ள என்னுடைய இதயமாக மாற்றுங்க, நல்ல இதயத்தை எனக்கு தாங்க. யாரையாவது நீங்கள் மன்னிக்க முடியாத நிலை இருந்தீர்கள் என்றால், சொத்து தகராறு காரணமாக மன்னிக்க முடியாத நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒருவேளை அவங்க செஞ்சு தப்பா கூட இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட அந்த மனநிலை கேளுங்க. ஆண்டவர் அந்த உள்ளத்தை நமக்கு கொடுப்பார். ஆண்டவர் அந்த உள்ளத்தை நமக்கு கொடுப்பார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பிறர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் நீ விரும்புகிறாயோ அதை முதல்ல நீ செய். அவங்க மன்னிக்க நீ நினைக்கிறியா, நீ மன்னி. அவங்க உங்களோட பேச நினைக்கிறாய், நீ பேச முயற்சி செய். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னுடைய வாழ்வு வளம் பெறும், உன்னுடைய வாழ்க்கையை நான் ஆசீர்வதிப்பேன். இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்வில் மன்னிக்க முடியாது நினைத்த ஒரு நபரை இந்த அப்பத்தோட ரசத்தோட ஒப்பு கொடுப்பான். ஆண்டவரே, இந்த மனுஷன் நினைச்சால மன்னிக்க முடியல, ஒப்பு கொடுங்க. அது யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை மாற்றட்டும், அவருடைய தீயத்தை மாற்றட்டும், ஒரு புதிய மனுஷியா மாற்றட்டும். ஆண்டவருடைய கரங்களை நம்ம சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது உயிர்ப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டீர்.
எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், எங்கள் குடும்பங்களில் இறந்த ஒவ்வொருவரையும் மற்றும் இறந்தோர் அனைவரையும் நினைகூர்ந்து ஒளிமிக்கவும் திரும்ப ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விளையாடாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென்.
உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா என்னில் வா என் மன்னவா என்னில் வா என் மன்னவா உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா என்னில் வா என் மன்னவா என்னில் வா என் மன்னவா நினைவாக சொல்லாக செயலாக என்னில் வாழும் துணையாள நீ அல்லவா நினைவாக சொல்லாக செயலாக என்னில் வாழும் துணையாள நீ அல்லவா என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா இணைகின்ற என் மன்னவா உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா என்னில் வா என் மன்னவா என்னில் வா என் மன்னவா ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். நல்ல ஆயனானே, என் ஆடுகளுக்காக எனது உயிரையும் கொடுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனை உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிமை கெஞ்சி கேட்கின்றோம். இறை பற்றுதலுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இத்திருப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாக கண்டடையச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. நெஞ்சம் நிறைந்த நன்றி சொல்லி உம்மை வாழ்த்தி பாடுவேன்.
வாழ்வில் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி கூறுவேன். நெஞ்சம் நிறைந்த நன்றி சொல்லி உம்மை வாழ்த்தி பாடுவேன். வாழ்வில் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி கூறுவேன். இதயம் மகிழுதே என் மனம் போற்றுதே, இதயம் மகிழுதே என் மனம் போற்றுதே. கோடி நன்றி பாடி உந்தன் பாதம் பணிந்து வணங்குவேன். கோடி நன்றி பாடி உந்தன் பாதம் பணிந்து வணங்குவேன். வாழ்வு தந்த தந்தையே, என்னை தேர்ந்த இயேசுவே, ஆற்றல் தந்த ஆவியே, நன்றி என்றும் நன்றியே. வாழ்வு தந்த தந்தையே, என்னை தேர்ந்த இயேசுவே, ஆற்றல் தந்த ஆவியே, நன்றி என்றும் நன்றியே. நெஞ்சம் நிறைந்த நன்றி சொல்லி உம்மை வாழ்த்தி பாடுவேன். வாழ்வு செய்த நன்மைகளை நினைத்து நன்றி கூறுவேன். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.